ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி டைம் எவ்வளோ தெரியுமா? டைம் கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. நம்ம காலையில் வண்டி ஓட்ட போனது. காலையில் வண்டி ஓட்ட போய் இவ்வளோ நேரத்துக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ தான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு நான் வந்துட்டேன். டோட்டலாக இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணது எவ்வளோனா 1900 ரூபா மொத்தமாக இன்றைக்கி காலையிலேருந்து. எதனாலனா டியூட்டி சரியாக ரொம்ப கேப் விட்டு தான் டியூட்டி விழுந்துச்சு. அது ரெகுலராக டியூட்டி வரவே இல்லை. ஸோ அதனால் கேப் விட்டு ஓட்டினதுனால ஒரு 1900 ரூபாய்க்கு நம்ம இன்றைக்கி வண்டி ஓட்டியிருக்கோம். அப்புறம் காலையில் சாப்பாடு அது ஒரு 50, மத்தியானம் ஒரு 90, அப்புறம் நைட்டு ஒரு 50, அப்படி இப்படி டீலாம் சேர்த்தா ஒரு 6-7 டீ, கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு செலவாயிருக்கும். அப்புறம் கேஸுக்கு ஒரு 300 ரூபா இருக்கும். டோட்டலாக ஒரு 600 ரூபா போச்சுன்னா கூட கிட்டத்தட்ட 1300 ரூபா இருக்குது. இன்னையோட ப்ராஃபிட், இன்றைக்கி சம்பாதிச்ச காசு அவ்வளோதான். நான் காலையில் டியூட்டிக்கு வந்தப்போ உள்ள ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். மறக்காமல் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு முக்கியம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களெல்லாம் நம்பி தான் நான் மறுபடியும் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ பாருங்கள். அப்புறம் 4 பேருக்கு என்னோடய வீடியோவும் சஜஸ்ட் பண்ணி சொல்லி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பையன் வீடியோ பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்து எல்லோரும் சேஃபாக இருங்க. நானும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, தூங்க போகிறேன். நீங்களும் பார்த்து சேஃபாக தூங்குங்க. மறுபடியும் நான் நாளைக்கு என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டோட்டலாக செகண்ட் டேவோட அமௌண்ட் எவ்வளோனா 1900. அது ஃபுல்லாக நான் கேஸு ப்ளஸ்ஸு உங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் லெஸ் பண்ணி ஒரு 1300. இன்றைக்கி நம்ம கையில் நின்ன காசு எல்லாம் போக அவ்வளோதான். மறுபடியும் நான் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பார்த்து சேஃபாக இருங்க. பாய் சொந்தங்களே.